வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப ஜென் எளிமையாக வாழும் கலை ஜூமியோ மோசனோ எழுதின தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் எழுதின கதை பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுல வந்து 4 பார்ட் 100 சப்ஜெக்ட். அந்த 100 சப்ஜெக்ட் வந்து இப்ப நான் வந்து எப்படி சொல்ல போறேன்னா ஒரு அஃபர்மேஷன் ஸ்டைல்ல சொல்ல போறேன். ஸோ நீங்களும் ஒவ்வொருத்தரும் நான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட அந்த விஷயத்த அந்த 100யுமே ஷார்ட்டா சம்மரியா சொல்றேன். அதுல ஃபீல் பண்ணி நம்ம அதுல இன்வால்வ் ஆகி கலந்து கேட்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் இப்போ ஒரு பழைய காலத்து ஒரு கோயிலுக்கு போறேன். அந்த கோயிலுக்கு வந்து மேல மலை மேல ஏறி ரொம்ப தூரம் ஏறி அப்படியே ஏறி மேல ஏறி போறேன். அந்த மலை மேல உள்ள உச்சியில நின்னு பார்க்கும்போது வந்து அந்த பறந்து விரிஞ்சிருக்க அந்த அற்புதமான அந்த இயற்கை காட்சிகளையும் அந்த வானத்தையும் பார்க்கும்போது அப்படியே எனக்குள்ள வந்து அப்படியே ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்படுது. எல்லாம் முடிச்சுட்டு அந்த இயற்கையோட அப்படி ஒன்றி கலந்து அப்படியே இறங்கி வந்து கீழே இங்க வந்து நடந்து போகும்போது அங்கிட்டு ஒரு பக்கம் கடற்கரை ஓரத்துல கடலை பார்க்கிறேன். அந்த கடற்கரை ஓரமா கடல்ல நின்னுட்டு அந்த தொடு வானத்தையும் அங்க உள்ள அந்த அற்புதமான பேரண்டமா இருக்கிற அந்த கடல் அழகையும் பார்த்து ரசிக்கும் போது அப்படியே என்ன மறந்து மெய் மறந்து போறேன். இந்த அற்புதமான காட்சியெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் மனசுல அவ்வளவு ஒரு இதே லேசாகுது. இனம் புரியாத இதமான ஒரு எனர்ஜியும் ஆற்றலும் உள்ளுக்குள்ள அப்படியே ஊடுருவி பாஞ்சிட்டு இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ கவலைகள் கலக்கங்கள்லாம் இருந்தா அது எல்லாமே மறைஞ்சிருது. இவ்வளவு உயிர் துடிப்போட என்னால எப்படி இருக்க முடியுது? அப்போ அசாதாரணமான ஒரு விஷயமா இந்த விஷயம் இருக்கிறது. இதே விஷயம் அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுலயும் எனக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஜென். அதுதான் இங்கிருங்கள் இக்கணம். நம்மளோட வாழ்க்கையில உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் உள்ள ஒரு நுண்ணிய மாற்றங்களை மாத்திட்டு வந்தாலே நம்ம இந்த உணர்வை நம்மளால அனுபவிச்சு வாழ முடியும். முதலாவது வெறுமைக்கு நேரம் ஒதுக்குறது. நான் ஏன் வெறுமைக்கு நேரம் ஒதுக்குறேன்? இதை பத்தி சிந்திக்காம இருக்கிறதுலயும் ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ சிந்திக்காம இருக்குது அந்த நேரத்தை ஒதுக்குறேன். இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சிட்டேன். ஐயா ஜாலி 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சிட்டேன். அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஆழமா மூச்சு இழுத்து அடிவயிறு வரைக்கும் மூச்சு இழுத்து அப்படி மெதுவா அப்படி மூச்சு விடும்போது அந்த அமைதியும் மனமும் அப்படி காலையில எந்திரிக்கும் போது அப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அப்படியே மெதுவா எந்திரிச்சு அப்படி நடக்கும்போது அப்படியே அந்த ஓப்பன் ஏர்ல அந்த அதிகாலை காற்று அப்படியே மேல தழுவி அப்படியே அந்த கதிரவனோட அழகை ரசிச்சுக்கிட்டே நடக்கும்போது அப்படி ஒரு அழகா இருக்கு. அந்த குளிர் காற்று என் முகத்திலையும் உடம்புலையும் பட்டு போகும்போதும் சரி, அந்த வானத்துல இருக்க வண்ண ஓவியத்தை ரசிக்கும் போதும் அந்த இலைகளோட ஒவ்வொரு அசையும் பார்க்கும் போதும் மனமே அவ்வளவு சுகமா இருக்கு. இது உடம்புக்கும் மனசுக்கும் அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற இந்த அதிகாலையை ரசிச்சு போயிட்டு இருக்கேன். போய் நேரா என்னோட காலனியை கழட்டி வைக்கிறேன். என்னோட செருப்பை கழட்டி வைக்கும்போது எனக்குள்ள இருக்க அந்த ஒழுங்கும் ஒரு பொறுப்பும் பார்க்கும்போது அதுலயும் ஒரு அழகு தெரியுது. ச்சே, நல்லா இருக்கே. என்னோட இடத்துக்கு போறேன். தேவையில்லாத எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். மனசு இப்ப ரிலாக்ஸா இருக்கு. ஸோ என்னோட டேபிள்ல உட்காந்து என்னோட மேசையை ஃபுல்லா ஒழுங்குபடுத்துறேன். மேசையில உள்ள இடத்த சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அதோட நேர்த்தியா வைக்கும்போது அப்படி ஒரு வலிமை கிடைக்குது. ச்சே, எவ்வளவு அழகா ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்படியே நடந்து போய் ஒரு காஃபி தயார் பண்றேன். ஒரு காஃபி எடுத்து அந்த பொடி போட்டு அந்த மனம் கலர் நெருப்பை பற்ற வச்சு அப்படியே அந்த வாசத்தோட எடுத்து எனக்கு நானே எனக்காக செய்யப்பட்ட அந்த விஷயத்த ரசிச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு சுகமா இருக்கு. உட்காந்தாச்சு, டேபிள்ல ஒரு பேனா எடுத்தாச்சு, நோட் எடுத்தாச்சு. இதை செய்யும்போது என்னை சுத்தி யார் பார்க்கறாங்க, என்ன செய்யறாங்க, இதை யார் படிப்பாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் இதை எவ்வளவு கவனமா எவ்வளவு ஈடுபாட்டோட என்னோட சுயத்துல ஆர்வமா செய்யறேங்கிறத பாக்குறேன். ஒவ்வொரு எழுத்தையும் அவ்வளவு நுண்ணிப்பா கவனிச்சு எழுதுறேன். என்னோட குரல்ல வந்து உரத்த குரலோட ஒரு விஷயத்த பயன்படுத்துறேன். வாழ்க வளமுடன், அனைவருக்கும் வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உரத்த குரலோட பேசும்போது அது எனக்கு நானே கேட்கும் போதும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது. சோ என்னோட பேச்சுக்களும் குரல்லையும் நல்ல உயர்வா பேசுறேன். அப்பாடா பசிக்குது. சாப்பிடுற நேரத்துல நான் கரெக்டா சாப்பிடுறேன். ஆனா அந்த சாப்பிடும்போது இது சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் நூத்துக்கணக்கானவங்க கைகளும் நூத்துக்கணக்கானவரோட உழைப்பையும் அப்படியே யோசிச்சு பாக்குறேன். இப்படிப்பட்ட அற்புதமான அந்த சாப்பாடை கொடுத்ததுக்காக இதயபூர்வமா நான் நன்றி சொல்றேன். அப்படியே எடுத்து என்னோட வாயில எடுத்து சாப்பிட வைக்கிறேன். இந்த சாப்பாடை கொண்டு வந்து சேர்த்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்றேன். இந்த இயற்கைக்கு நன்றி சொல்றேன். இறைநிலைக்கு நன்றி சொல்றேன். ஒவ்வொரு உழைப்புக்கும் நன்றி சொல்லி சாப்பிடும்போது மனசுக்கு அப்படி ஒரு நிறைவா இருக்கு. சைவ உணவுங்கிறது எவ்வளவு தன்மையான நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுங்கிறது நான் உணர்ந்து சாப்பிடுறேன். எனக்கு பிடித்தமான வார்த்தைகளை என்னை சுத்தி வைக்கிறேன். ரூமுக்கு போறேன். என்னை சுத்தி இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு நல்ல ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கு. எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதே அன்றி வேறொன்று அறியேன் பராபரமே. யாவும் யாமே. எங்கும் இருப்பதை உன்னில் இருப்பது, உன்னில் இருப்பது எங்க இருக்குது. அடடா படிக்கும்போது மனசுக்குள்ள எப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. வெறுமைக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்திருக்குது. அப்ப ஒரு வெறுமையில எல்லையற்ற ஆற்றல் ஒளிஞ்சிருக்கா. இப்படி ஒவ்வொரு அற்புதமான வார்த்தைகளை நான் படிக்க படிக்க எனக்குள்ள அப்படி ஒரு புத்துணர்ச்சி வருது. என்னோட உடைமைகள் ட்ரெஸ் எல்லாத்தையும் பொருட்களை குறைச்சிக்கிறேன். ஏன்னா பொருட்களை நான் அதிகமா சேர்க்கறத விட அதை எவ்வளவு அழகா பயன்படுத்துறேன் அப்படிங்கிற மனப்போக்கு எனக்குள்ள இருக்கிறனால அதை நான் செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரூமை ரொம்ப எளிமையா வச்சுக்கிறேன். அதாவது எது பார்த்தாலும் தெளிவா தெரியுற அளவுக்கு ரொம்ப எளிமையான முறையில் வச்சுக்கிறேன்.
நடந்து போகும்போது இன்னைக்கெல்லாம் வெறும் காலில் தான் எல்லா இடத்துக்கும் நடந்தேன். அந்த கால் பாதங்கள் விரல்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் பட்டு பட்டு அதுக்குள்ள வரும்போது அதுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. இப்போ செப்பல் போட்டிருக்கோம், ஷூ போட்டிருக்கோம், இது நடக்கும்போது நல்லா இருக்கு. ஆழமா மூச்சு இழுத்து வெளிவிடும் போது அப்படி ஒரு மாற்றம் நடக்குது. ஒரு மூச்சு நம்ம நார்மலா நெஞ்சு வரைக்கும் இழுக்கிற மூச்சை தொப்புள் கீழே வரைக்கும் மூச்சு இழுத்து விடும்போது இப்படி ஒரு மாற்றம் நடக்குதா, இவ்வளவு பெரிய அமைதி கிடைக்குதா, ஆஹா நல்லா இருக்கே, இதை தொடர்ந்து செய்வோம். அப்ப ஜாசன் தியானத்தை எப்படி செய்யலாம்? ஜாசன் தியானத்துல உட்கார்ற பொசிஷன் முக்கியம். நேரா உட்காந்துட்டோம், முதுகு தண்டு நேரா வச்சுட்டேன், அப்புறம் நல்லா கவனமா மூச்சு உள்ள இழுத்து மெதுவா வெளிவிடுறேன். ஆஹா, இதுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இதே ஆசனத்தை நின்றுட்டு கூட செய்ய முடியுது. சாதாரண ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம், அங்க கூட இந்த சாசன தியானத்தை பண்றேன். ரொம்ப அருமையா இருக்கு. அந்த ஒரு கிடைக்கிற ஒரு 10 செகண்ட் 30 செகண்ட் அந்த நேரத்துல கூட ஒரு தியானத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியுது. அதுவும் நல்லா இருக்கு. இப்ப நான் அப்படியே நேரா இன்னைக்கு என்னோட கண்ட்ரோல் இல்லாத நிறைய விஷயம் இருக்கு. இதை போய் எதுக்கு நினைச்சு நான் கவலைப்பட்டு இருக்கேன்? இன்னொன்னு, என்னோட கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த பத்தி நான் கவலையே பட மாட்டேன். அதுக்கு நேரத்தை வீணாக்க மாட்டேன். பிரசன்ட்ல என்னோட வேலையை மட்டும் பார்ப்பேன். இப்போ வீட்ல இருந்தோம், வீட்ல இருக்கும்போது ஒரு மனநிலையில இருந்தோம், இப்போ ஆபீஸ்க்கு வந்துட்டோம், இந்த மனநிலைக்கு மாறும். இந்த மாற்றத்தை நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேனே, புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள நான் கவனமா நல்லா செய்றேன். சுவாசத்துலதான் என்னோட மனமும் உடம்பும், எல்லா விஷயமும் சுவாசத்துலதான் என்னோட மனமும் இருக்குங்கிறத நான் நல்லா உணர்றேன். அப்போ அந்த சாசன தியானத்தை நான் உணர்ந்து செய்றேன். 2 கையிலும் அப்படி வணக்கம் போடுற மாதிரி குமிச்சு இருக்கும்போது அதுக்குள்ள அப்படி ஒரு ஆற்றல் கிடைக்குது. யாருக்கிட்டையும் நான் பார்க்கும்போது ஒரு நன்றி உணர்வோடு அந்த வணக்கம் போடும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அப்பாடா, இன்னைக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு. தனிமையில யாரும் இல்ல, ரிலாக்ஸா தனிமையில இருக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி சும்மா ஏகாந்தமா உட்காந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட தோட்டத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு குட்டியா ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதோட அப்படி ரசிச்சு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு விதையை போட்டு அந்த செடி முளைச்சு அது வளர்ற ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சு பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் என் பால்கனியில கூட சின்ன சின்னதா வச்சு பார்க்கும்போதும் தினசரி நம்மளே உருவாக்கின அந்த செடி உருவாக ஒவ்வொன்றும் படைப்புல எவ்வளவு அற்புதங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. ரசிக்க ரசிக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பாடா, ஈவினிங் ஆயிடுச்சு. சூரியன் அப்படியே அஸ்தமனம் ஆகுது. அப்படியே மேகங்கள் தெரியுது. இந்த அஸ்தமனம் ஆகுற ஒவ்வொரு கணமும் எவ்வளவு அழகா இருக்கு. அந்த ஆரஞ்சு கலர்லயும் மஞ்சள் கலர்லயும் பல்வேறு வண்ணங்கள்ல மாறி வர அந்த அழகை ரசிச்சிட்டு இருக்கேன். ரைட்டு. இன்னைக்கு செய்யற முடியிற வேலையை இன்னைக்கு நான் தள்ளி போட போறது. இன்னைக்கு என்னோட பெஸ்ட் என்ன உண்டோ அதை நான் செய்ய போறேன். நல்லா செய்வேன். நைட் ஆயிடுச்சு, தூங்க போறேன். எப்பாடா, எந்த விஷயமும் இல்லை. எனக்கு இனிமையான விஷயங்கள் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடந்தது, எவ்வளவு இனிமையான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். நிம்மதியா தூங்கும். அப்பாடா, நல்லா தூங்கியாச்சு. இந்த செகண்ட்ல இந்த மூமெண்ட்ல என்னோட பெஸ்ட் என்ன செய்ய முடியுமோ அதை ஃபுல்லா நான் சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு கண்டுபிடிக்க தோணுது. எனக்குள்ள இருக்க இன்னொருத்தன் யாரு? அவன் என்ன செய்யறான்? அவன் என்கிட்ட கேள்வி கேட்கறான். டேய், இப்ப நீ கான்சியஸா இருக்கியா, விழிப்புணர்வு இருக்கியா, கவனமா இருக்கியா, நீ செய்யறது சரிதானா அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து கேக்குது. ஆமா, அதையும் நான் கவனிக்கிறேன். ஐயோ, அடுத்து எனக்கு ஏதாவது நடந்துட்டா, இப்படி நடந்துட்டா, அப்படி நடக்காத விஷயத்த பத்தி கவலையே பட வேண்டாம். இப்ப நடக்கிற விஷயத்த என்ன செய்யணுமோ அதை செஞ்சாலே போதுமே. அப்ப நான் இன்னைக்கு இப்போ எந்த பதட்டம் இல்லாம இன்னைக்கு என்னவோ அதை தப்புறேன். ஏன்னா மீதி நாளைக்கு அது நடக்குமா இது நடக்கிறது ஃபுல்லா என்னோட மனசுல உள்ள கற்பனையில வருது. என்னோட வேலையில ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது அவ்வளவு இனிமையா இருக்கு. அவ்வளவு இனிமையான ஒரு வேலை. ஏன்னா அதுக்குள்ள நான் என்ன மறந்து மூழ்கடிச்சிடறேன். தண்ணிக்குள்ள எப்படி மூழ்கடிக்கிறோமோ அது மாதிரி மூழ்கி போய் செய்யும்போது அவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் வேலையே செய்யல, சும்மாதான் இருக்கேன். வேலையே செய்யாதனால நன்னால தான் சாப்பிடுறோம், தூங்குறோம், நடக்கிறோம். அதுவும் ஒரு அழகான விஷயம் தானே. அதையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய விஷயம், தேவையில்லாம யாரையும் குற்றம் சாட்டுறதே கிடையாது. தன் குற்றம் என்னன்னு பார்ப்போம், பிறர் குற்றம் இல்லையா. தேவையில்லாம யாரையும் குற்றம் சாட்டுறதே கிடையாது. நல்லா இருக்கு. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பார்த்து ரொம்ப கண்டுபிடிச்ச மிகப்பெரிய தத்துவம் என்னன்னா, எந்த சூழ்நிலையும் நான் யாரு கூடயும் ஒப்பிடுறதே கிடையாது. கம்பேரிசன் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா படைப்புல ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளவு தனித்துவத்தை கொடுத்துருக்காரு. இந்த உலகத்துல நான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கனோ அந்த வேலையில நான் ஈடுபட்டுட்டு இருக்கேன். அப்ப அதை நான் மிக சிறப்பா செஞ்சுட்டு இருக்கேன். அதனால எனக்கு கம்பேரிசனும் கிடையாது. என்கிட்ட இல்லாதது, ஐயோ எனக்கு இது இல்லையா, இது இருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ அது இல்லையே, அது மட்டும் இருந்துட்டுனா நல்லா இருக்குமே, இப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு அதை விட அதிகமா எனக்கு இருக்கிறதே நிறைவா இருக்கு. அப்ப நான் இருக்கிற விஷயத்துல ரொம்ப நிறைவா நான் வாழ்றேன். இல்லாத தேடாம இருக்கிறதுல நிறைவா வாழ்றேன். சில நேரம் அப்படியே சிந்திக்கிற நிறுத்திட்டு அப்படியே உணர்வா வாழும்போது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. உணர்ந்து ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த வாழும்போது ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த கேப்பும் உணர்ந்து வாழும்போதும் அவ்வளவு அழகா இருக்கு. எப்பாடா, என்னை சுத்தி எவ்வளவு இன்ஃபர்மேஷன், எவ்வளவு தகவல்கள், இதுல என்னென்ன திணறிக்கிட்டு இருக்கோமே. விஷயத்த வேறுபடுத்தி பார்க்கணும். 10 விஷயத்துல 2 விஷயம் நமக்கு ஓகே, அந்த 2 மட்டும் எடுத்து மீதி 8 கழட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தியான கூட்டம் வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே அந்த சாதன் தியான கூட்டத்துல அவர் உள்ள போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு அப்படி வெளியே வரும்போது உள்ள இருக்க எல்லா குப்பையும் இறக்கி வச்சாச்சு. மனசு அப்படி ஒரு சுத்தமா இருக்கு.
பூச்செட்டியை நட்டு வளர்ந்து அந்த எந்த பூ பூக்கிற பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்க போறேன். அதை எவ்வளவு சிறப்பா செய்யணும்னு சொல்லி ஒரு கொண்டாட்டத்தோட ஆரம்பிக்கிறேன். என்னோட சுயத்தை நான் கொண்டாடுறேன். உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எளிமையா சிந்திக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. குழப்பம் இல்லாம ஒரே ஒரு விஷயத்த தான், ஆனா அதையும் சிறப்பா செய்வேங்கிற விஷயத்துல செய்யும்போது அவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. மாற்றம் நடந்துகிட்டே இருக்க போது புது புது மாற்றங்கள் வரும். ஆனா அந்த மாற்றத்தை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒரு அழகு இருக்கு. அத நான் நெகிழ்வா இருக்கிற அந்த மனசு ஒவ்வொரு மாற்றங்களும் ஏத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றமா? ஓ சூப்பர்! அடுத்து எப்பயும் கடந்த காலத்தோடயே என்னைய நானே பின்னி படைச்சுட்டு அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருக்கு. அந்த புலம்பலே கிடையாது. இன்னைக்கு நான் இப்போ இந்த ஒரு மாற்றத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு, அதோட அழகை ரசிச்சு, அதுல நம்பிக்கையோட வாழ்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா! மாற்றங்களை நான் அப்படியே அவதானிச்சுக்கிருவேன் எனக்குள்ளேயே. அப்போ ஒரு அழகான வாழ்க்கைய நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் சிந்திக்கிறது தாண்டி ஃபீல் பண்ணி வாழும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நான் அன்றாடம் பயன்படுத்துற பொருட்கள தேவையில்லாம வீணாக்கவே மாட்டேன். ஏன்னா, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மனிதனோட உழைப்பும், நேரமும், வேர்வையும் சிந்தி வந்தது. அதுக்கு நான் மிக்க மதிப்பு குடுத்து அந்த பொருள வீணாக்கவே மாட்டேன். ஒரே கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு குடுவ தான். அதுல தண்ணி ஊத்தி வைக்கலாம், பூ வைக்கலாம், பல்வேறு விஷயங்கள் பயன்படுத்தலாம். அதே மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பல்வேறு கோணங்கள்ல பார்ப்பேன். நான் இன்னைக்கு நெறைய விஷயங்கள் வெளியில இருந்து கத்துக்குவேன். வெளியில இருந்து படிப்பேன். ஏஐல கேட்பேன், அது கேட்பேன். இதெல்லாம் தாண்டி நான் சொந்தமா ஒண்ணு சிந்திக்கிறேன்னா, அதுலருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? என்னால முடிஞ்ச அளவுக்கு சுயமா சிந்திச்சு, சுயமா என்னோட மூளையில இருந்து என்ன வருதுங்கிறத நான் உணர்ந்து உணர்ந்து கேட்பேன். என் மேல நான் முழுமையா நம்பிக்கையோட இருப்பேன். ஏன்னா, கவலைப்பட்டுட்டு இருக்கிறப்பலாம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்து போயிட்டே இருக்கலாமே. கவலைப்படுற அந்த 10 நிமிஷத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நோக்கி நான் போயிட்டு இருக்கலாமே. இந்த மனச அப்படியே வளைஞ்சு குடுக்குற அந்த மனச அப்படியே தூய்மைப்படுத்தி அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவ்வளவு நல்லா இருக்குது. சும்மா எனர்ஜியா சுறுசுறுப்பா இருக்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஒவ்வொரு ஒர்க்கா சக்கு சக்கு இதை முடிச்சோமா அதை முடிச்சோமா அப்படி செய்ய செய்ய ஒரு விஷயத்த சுறுசுறுப்பா செய்யும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை நான் நடைமுறையில தினசரி செஞ்சுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடைக்க போகுது. சரியான வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கேன். ரைட், ஓகே. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் அடுத்து ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கேன். வரட்டும் வரட்டும். இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். எனக்கு எத்தனை பொருள் என்னோட அன்றாட வாழ்க்கையில எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் இந்த பேனாக்கு நன்றி, இந்த டேபிளுக்கு நன்றி, இந்த மொபைலுக்கு நன்றி, இந்த பேகுக்கு நன்றி. சுத்தி இருக்க ஒவ்வொரு பொருளும் என் கூட உள்ள தொடர்புல இருந்து எனக்கு எவ்வளவோ நல்லது செய்யிருக்கு. அந்த ஒவ்வொரு பொருளையும் நான் மனப்பூர்வமா மதிச்சு நான் அதுக்கு நன்றி சொல்றேன். அப்பாடா! இன்னைக்கு ஏகாந்தமா ஒரு தோட்டத்துல உட்கார்ந்திருக்கோம். இயற்கை சூழல் அப்படியே அமைதியா உட்கார்ந்திருப்போம். நல்லா இருக்கு. மனச தெளிவாக்கிட்டே இருப்போமே. இதுல ஒரு குழப்பம். சூப்பர். இதை எப்படி தெளிவாக்கி, இதுல தெளிவாயிட்டோமா? அடுத்தது, அப்ப மனசு தெளிவாகிட்டே வருது. ஒரு அழகான ஒரு செடி தோட்டம். அத உருவாக்குன அந்த தோட்டக்காரரும், அத உருவாக்குனவங்க எவ்வளவு ஆர்வத்தோட அந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. அந்த தோட்டத்துல தன்னை மறந்து லயிச்சு உட்கார்ந்திருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யறது எவ்வளவு ஹாப்பி. தன்னை மறந்து தன்னை போன்ற உயிரை மதிச்சு அவங்களை சேவை செய்யறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு ஆசை பற்று இல்லாம தெளிவான மனநிலை இருக்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப 3 விஷம் இருக்கு. அந்த 3 விஷத்தை மட்டும் நான் கரெக்டா கவனிச்சுட்டேன்னா போதும், நிம்மதியா இருக்கலாம். என்னென்ன விஷம்? பேராசை, கோபம், அறியாமை. இந்த 3 விஷயத்துக்கு முழுக்கு போட்டாச்சு. பட்டம் முடிஞ்சது. அடுத்தது நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்க. நன்றி உணர்வு நினைக்க நினைக்க சந்தோஷமா இருக்கு. காலையில இருந்து நைட்டும் பகலும் இறைநிலையை நினைச்சு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். என்னை சுத்தி இப்படி ஒரு உயிர்கள், இப்படி ஒரு படைப்பு, இப்படி ஒரு சந்தோஷமா. நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அந்த படைப்பை வியந்து வியந்து பாராட்டிக்கிட்டே ரசிச்சுட்டே இருக்கணும். இது ஒண்ணே போதுமாடா அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. எவ்வளவு அற்புதமான ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த உணர்வை நம்ம வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறத அழகா வெளிப்படுத்துது. அந்த ஃபீலையே வெளிப்படுத்த தெரியற அளவுக்கு நம்மளோட உணர்வை வாழும்போது அது வெளிப்படும். நம்ம மனசுல உள்ளத வார்த்தைகள தான் வெளிப்படுத்தணும் இல்ல, வார்த்தை இல்லாமலும் வெளிப்படுத்த முடியும். நம்மளோட சின்ன சின்ன அசைவின் மூலமாவும். என்னை சுத்தி இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்கே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கே. அப்ப அவங்களோட சிறப்பு என்னங்கிறத நான் நல்லா கவனம் செலுத்துறேன். ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் படைப்பு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கு. மத்தவங்களோட உள்ள பிணைப்பு 100 பேர், 1000 பேர் எனக்கு பழகுனாலும், ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு 4 பேரோட இருக்கும்போது, உயிர் துடிப்போட அவங்கள ஒரு பிணைப்போட பழகும்போது, அவ்வளவு ஆழத்தோட பழகும்போது, அவ்வளவு நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த விஷயம் செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம். ரைட். நல்லா செய்வோம். எல்லாரும் என்னை விரும்பணுமே. நேரத்துக்குள்ள 2 பேரும் நம்மள கண்டுக்காம இருக்காங்களே. நோ, 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 நோ. எல்லாரும் விரும்பணுங்கிற அவசியமே இல்ல. நாம எல்லாரும் விரும்புவோம். விரும்பாங்கன்னு ஒண்ணும் நினைக்க வேண்டாம். ஒரு சைடு பாக்குறோமே, இது நம்ம ஆளு, இவன் நம்ம ஃப்ரெண்டு, இவன் ஏன் தம்பி, இவன் ஏன் அண்ணன். நோ, நோ, நோ. இங்க ஒரு பக்கம் ஒன் சைடே கிடையாது. 2 சைடும் பார்ப்போம். உள்ளது உள்ளபடி உண்மை என்ன, நியாயம் என்ன, நேர்மை என்ன. அதுல என்னதான் ஏத்துக்கிட்டு அதை புரிய வச்சு சந்தோஷமா இருப்போம். ஏன் ஒன் சைடு பார்க்கணும்? விஷயங்களே உள்ளது உள்ளபடி பாருங்கள்.
அது எவ்வளவு இது ஒரு நார்மலான விஷயமா இருந்தது. இதை நான் பார்க்க பார்க்க வந்து எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியும், அந்த கடலை பார்க்கும்போது, அந்த மேகத்தை பார்க்கும்போது, அந்த பார்க்கும்போது கிடைச்ச அந்த புத்துணர்ச்சி வந்து ஒவ்வொரு நிகழ்வுல உள்ளது உள்ளபடி பார்க்கும்போது எனக்கு கிடைக்குது. சூப்பர். அப்போ பற்றற்று இருக்கிற திறமையா இருக்குங்க. நான் படிக்கிற திறமை, பேசுற திறமை, நோ அதெல்லாம் திறமையே இல்லை. பற்றற்று இருப்பதுலதான் திறமை. அப்ப பற்றற்று இருக்கிற அந்த விஷயத்த நான் புரிஞ்சு வாழ்றேன். இவனை பார்த்து இவன்ட்ட என்ன லாபம் கிடைக்கும், இவன்ட்ட என்ன நட்டமாகும், இவன்ட்ட போனா இதாகும். எல்லாரையும் எல்லா நேரங்களும் லாப நஷ்டத்தோட பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்குலாம் அறிவே இல்லையாடா. வெறும் வார்த்தை. அந்த வார்த்தையில போய் சிக்கிக்கிட்டு என்ன போய் இப்படி சொல்லிட்டானே, என்ன போய் இப்படி பேசிட்டானே. வார்த்தையில நான் சிக்கிக்கவே மாட்டேன். வார்த்தையில சிக்கவே கூடாது. இவங்க என்ன பார்த்து இவங்க சரியில்லையே, உனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா போப்பா இப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் என்னை பத்தி அபிப்பிராயம் சொல்றாங்களே. சொல்லட்டும், அதுல உண்மை இருக்கா சரி இருக்கான்னு பார்ப்போம். இல்லையா சோ அப்படின்னு மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான். சோ இதுவும் ஒரு அழகான விஷயம். குழப்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான ரகசியமே தானே. அப்ப நான் அந்த ரகசியத்துல வந்து இருப்பேன். விசுவாசமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். தோட்டத்துல உட்கார்ந்து அப்படியே உரையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நான் யாரை சந்தோஷப்படுத்திருக்கேன், யாரையோ ஒருத்தர் சந்தோஷப்படுத்திருக்கேனே, மகிழ்ச்சி படுத்திருக்கேனே. ரைட், ரொம்ப அருமையான நாள் இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு, சாயங்காலம் ஒரு 1/4 மணி நேரம் எப்படியாவது ஃபேமிலியோட உட்காந்து ஒரு சூழலை உருவாக்கி உட்காந்து நல்லா பேசணும். எனக்கு முன்னாடி வந்தவங்க இத்தனை பேர் என்னோட முன்னோர்கள், மூதாதையர்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு அணுவா இருந்து 5 பூதங்களாகி அப்புறம் 6 அறிவாகி மனித பிறவியாகி எத்தனை உயிரில் கடந்து எனக்கான முன்னோர்கள் எத்தனை பேரோட வாழ்ந்து அதோட பிறவியா இருக்கிறேன்னா, என்னோட முன்னோர்கள் அத்தனை பேருக்கு நான் நன்றி உணர்வோட இருக்கேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இங்கே இக்கணத்தில் இருங்கள். இப்படி சுத்தி பார்த்தாலும் நம்மளோட ஒவ்வொரு செகண்டும் தான் இதுல முக்கியம். ஸோ எனக்கு இன்னைக்கு சாதாரண நாள் கூட எனக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் தான். அதுலயும் நான் நன்றி சொல்வேன். படைப்பு, இறைநிலை, இயற்கை எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துது. அப்போ இந்த உணர்வோட நான் வாழ்றேன். இறைநிலை என்னோட இருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எதுக்கு பயப்படணும்? நேர்மறையா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். தேவையில்லாததுக்கு ஆசைப்படல. எது தேவைங்கிறத யோசிச்சு உண்மையிலே இது எனக்கு தேவைதானா, இந்த ஆசை எனக்கு முக்கியம் தானா, ஆமா யோசிச்சிட்டேன், அப்ப தேவைதான். ஓகே. இது தேவையில்லையா, முடிஞ்சது. இது நல்லது, இது கெட்டது, ரொம்ப குழப்பம் வேண்டாம். உள்ளது உள்ளபடி யதார்த்தத்தை அப்படியே பாக்குறோம். முதல்ல உள்ளது உள்ளபடி பார்க்கணும்னாங்க. இப்ப என்ன சொல்றது, உள்ளது உள்ளபடி ஏத்துக்கணும். சரி, நான் உள்ளது உள்ளபடி பார்க்கவும் செய்யறேன், உள்ளது உள்ளபடி ஏத்துக்கவும் செய்யறேன். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கா? பல விடைகள் இருக்கு. ஒரு விஷயத்துக்கு ஒரு வழிகள் தான் இருக்கா? ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. இப்போ எனக்கு வந்து பகட்டா ஒரு பெருமைக்குரியதா எப்ப பார்த்தாலும் பெருமை வச்சுட்டு இருக்கேன்னா தேவையே இல்லை. எனக்கு பணம் வேணுமா? ஆமா வேணும். எப்படி வேணும்? ஒரு நல்ல நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தின் மூலமா நிறைய மக்களுக்கு நல்லது கிடைக்க போகுது. நிறைய பொருட்கள் உருவாக்கி கொடுக்க போறேன். அதுல பணம் அதுவா வரப்போகுது. நான் ஏன் பணத்தை சிந்திக்கணும்? நல்ல பொருட்களையும் நல்ல விஷயங்களும் மக்கள் கொடுக்கறத யோசித்தாலே பணம் தானா வந்துட போகுது. என் மேல நம்பிக்கை இருக்குப்பா. எப்பெல்லாம் எனக்கு பதட்டம் வருதோ, டேய் உனக்கு நம்பிக்கை குறைவா இருக்கு, அதனாலதான் பதட்டப்படுற. அதனால நம்பிக்கையை பாரு. நீ எத்தனையோ விஷயம் செஞ்சு வந்திருக்க, உன்னால முடியும். என்னடா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கே, நல்லா இருக்கே. போன 3 மாசம் இப்படி இருந்தது. ஒவ்வொரு கிளைமேட்டும் மாறும்போது எவ்வளவு நுணுக்கமா நம்ம கவனிக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்க விஷயங்களை எவ்வளவு பாதுகாப்பா பேணி பாதுகாத்து வளர்க்குறோம். ஒவ்வொரு விஷயத்துக்குமான விஷயங்களை நம்ம எவ்வளவு உயிரோட்டமா இருந்து பார்க்கிறோம். இன்னைக்கு இப்போ ஒரு நாள்ல நான் ஒருவேளை இறந்துட்டா, வேண்டாம். ஒரு வாரத்துல இறந்துட்டா நான் எப்படி வாழ்வேன்? ஒரு மாசத்துல வேண்டாம். இந்த செகண்ட்ல இறக்க போறேன். அப்ப சாகும்போது என்ன நடக்கும் எனக்கு? அப்படியே மூச்சு பிரிஞ்சு போகுமா? அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? சா உயிரோட இருக்கிறத ஒவ்வொரு நாளும் கொண்டாடுற மாதிரி என்னோட இறப்பையும் நான் பார்க்கணும். சோ எல்லாத்துக்கும் நான் தயார் நிலையில முன் தயாரிப்புகளை வச்சிருக்கேன். வாழ்க்கையில எப்படி இறக்குறேங்கிறத பத்தி கூட நான் சிந்திக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான விஷயம். ஏன்னா இறப்புங்கிறது அனுபவமே கிடையாது. அதை கண்டாலே என்னவா இருக்கும், எப்படி இருக்குங்கிறது கூட ஒரு ஆர்வமான விஷயம். சோ இங்கே இக்கணத்துல வாழ்றதுங்கிறது அற்புதமான விஷயம். இறுதியாக இங்கே வாழ்க்கையை வந்து முழுமையா வாழறதுக்கு முயற்சி செய்றேன். என்னோட வாழ்க்கையோட அன்றாட வாழ்க்கையை முழுமையா வாழ முயற்சி செய்றேன். இதுல எனக்கு ரொம்ப முக்கியமா நான் பார்த்து கண்டுபிடிச்சது என்னங்க, உள்ளது உள்ளபடி பாக்குறதும், உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிறோம். ஆஹ் யார் இப்படி இருந்தாங்களே, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி இருக்காங்கன்னு பார்க்கல. இதுக்கு அடுத்து இப்படி இருந்தாங்கன்னா எப்படி போவாங்க. இப்போ உள்ளது உள்ளபடி எப்படி இருக்காங்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில் உள்ள நிகழ்காலத்துல வாழும்போது ரொம்ப நிகழ்வா நிறைவா இருக்கு. இந்த நல்ல சூழலை அமைத்திட்ட இறைநிலைக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, சுரேஷ் சாருக்கு நன்றி, ஜானகிராமன் சாருக்கு நன்றி, கலைப்பியாசுக்கு நன்றி, நிவேதாக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி.